தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் குருதேவர் பக்தர்கள் பால் காட்டிய பரிவு குறித்து நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம். குருதேவரின் ஒப்பற்ற பக்தர் பன்னாலால் அவர் குருதேவரை காண வந்தார். பன்னாலாலை பொறுத்தமட்டில் குருதேவரை தவிர அவருக்கு வேறு எந்த தெய்வமும் கிடையாது. அவருக்கு எல்லாம் குருதேவரே. அதுபோல குருதேவரும் அவரை மிகவும் நேசித்தார். பன்னாலாலை பார்த்ததும் குருதேவர், உங்களை நான் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டனவே என்றார். பன்னாலால் மிகுந்த பக்தியுடன் குருதேவரை நமஸ்கரித்து எழுந்ததும் குருதேவர் அவரை அன்புடன் தடவிக் கொடுத்து, தைரியமாயிருங்கள், மன உறுதியோடு இருங்கள் என்று கூறினார். அப்பொழுது குருதேவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. தமக்கு மிகவும் நெருங்கிய பக்தர்கள் மற்றும் சிஷ்யர்கள் மீது குருதேவர் காட்டிய பரிவும் அன்பும் அளவிடற்கு அரியது. அதுபோல குருதேவரின் உடல்நிலையை அறிந்து அவரது தரிசனத்திற்காக தென்கோடியில் உள்ள மதுரையில் இருந்து ஓடோடியும் வந்திருந்த குருதேவரின் மற்றொரு பிரதம சீடர் வானமாமலை குருதேவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அவரே பின்பு சுவாமி விமலானந்தராக ஆனவர். குருதேவரின் பார்வை அவர் மீது பட்டதும் உடனே, உங்கள் சகோதரியின் திருமணம் எந்த நிலையில் உள்ளது என்று குருதேவர் அவரிடம் அன்புடன் விசாரித்தார். பக்தர்கள் பால் அவர் காட்டிய அன்புதான் என்னே. லட்சக்கணக்கான பக்தர்களின் தனித்தனி தேவைகளையும் பிரச்சனைகளையும் நினைவில் வைத்து அவற்றை தனதாகவே கருதி அவற்றை தீர்த்து அருளிய அவருடைய தெய்வீக கனிவுதான் என்னே. ஒரு நாள் படுக்கையில் குருதேவர் படுத்திருந்தார். அந்த நிலையில் அருகில் இருந்தவர்களை பார்த்து அவர், ஓம் சரவணபவ களிம்பு மேலே இருந்து விழுகிறது, ஒவ்வொருவரும் ஒரு கண்ணாடி குவளையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். எந்த ஒரு உயர்ந்த நிலையில் அவர் அந்த வார்த்தைகளை சொன்னார் என்பது அங்கிருந்த எவருக்கும் தெரியாது. மற்றொரு நாள் குருதேவர் படுத்திருந்த அறைக்கு பக்கத்து அறையில் இருந்த ரேடியோ இனிய நாதஸ்வர இசையை எழுப்பிக் கொண்டிருந்தது. அது அகில இந்திய நிகழ்ச்சியாகும். ஒரு பிரபல நாதஸ்வர வித்வான் மிக இனிமையாக கச்சேரி செய்து கொண்டிருந்தார். குருதேவர் கண்களை மூடி படுக்கையில் படுத்திருந்தார். அவர் அயர்ந்து தூங்குகிறார் என்று ஏனையோர் எண்ணினர். நாதஸ்வர கச்சேரி முடிந்ததும் குருதேவர் கண்விழித்து, நான் அவரது நாதஸ்வர கச்சேரியை மிகவும் ரசித்தேன் என்று அந்த வித்வானுக்கு எழுதி தனது பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவியுங்கள் என்று கூறினார். அது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. டாக்டர் சுஷீலா நய்யார் அப்பொழுது மத்திய அரசின் சுகாதார அமைச்சராக இருந்தார். குருதேவரை தரிசிக்க அவர் ஆசிரமம் வந்திருந்தார். தமது உடல் மிகவும் நலிவுற்று இருந்த நிலைமையிலும் குருதேவர் அவரை மிகுந்த அன்புடன் வரவேற்றார். நிறைய புத்தகங்களை கட்டுக்கட்டாக குருதேவர் அவரிடம் கொடுத்தார். அவருடைய ஆரோக்கியத்திற்காக குருதேவர் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்தார். தொடர்வது கங்கையும் குருதேவரும் குறித்ததாகும். ஜூலை 10 படுக்கையில் படுத்திருந்த குருதேவர் கங்கையை தரிசிக்க வேண்டுமென்ற தமது விருப்பத்தை தெரிவித்தார். இடையில் இருந்த அறை கங்கை காட்சியை மறைத்தது. உடனே அதற்கேற்ப படுக்கையின் நிலை மாற்றியமைக்கப்பட்டது. படுக்கையில் இருந்தவாறே குருதேவர் கங்கையை கண்டு ரசித்தார். குருதேவருக்கும் கங்கைக்கும் இருந்த தொடர்பு தெய்வீகமானது, பிரிக்க முடியாதது. கங்கை கரையில் குருதேவர் சுமார் 30 வருடங்களுக்கும் மேலாக வசித்து தவம் புரிந்து
தனக்கும் கங்கைக்கும் இடையில் ஒரு பிரிக்க முடியாத இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டார். கங்கை அன்னை என்ற தலைப்பில் ஒரு புத்தகமே அவர் எழுதியிருக்கிறார். ஜூலை 12ஆம் தேதி டாக்டர் தேவகி குட்டி குருதேவரிடம் பேனாவையும் ஒரு காகிதத்தையும் கொடுத்தார். குருதேவர் அதில் ரிமெம்பர், ஃபர்கெட் என்று எழுதினார். மேலும் ஏதாவது எழுதுவதற்காக டாக்டர் அவரிடம் கேட்டுக்கொண்ட போது குருதேவர் அது போதும் என்று சைகை செய்தார். மேலும் அவர் டாக்டரிடம், நீங்கள் தேவி என்பதை நினைவில் வையுங்கள், தேவகி குட்டி அல்ல என்று, நாம் அடிப்படையில் ஆன்மஸ்வரூபமே தவிர உடல் அல்ல என்பதை சுருக்கமாக உபதேசித்தார். ஜூலை 14ஆம் தேதி டாக்டர் கர்ணர் பூரி குருதேவருக்கு சிகிச்சை செய்வதற்காக அங்கே வந்திருந்தார். எந்தெந்த பகுதிகளில் உணர்ச்சி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக குருதேவரது உடலை அவர் தம் கையில் உள்ள குச்சியால் தட்டிய பொழுது குருதேவர் டாக்டர்கள் மிகவும் பொல்லாதவர்கள் என்று குறிப்பிட்டார். அதற்கு அந்த டாக்டர், ஆமாம் சுவாமிஜி, நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்கள் கடமை அத்தகையது. சுவாமிஜி, நீங்கள் விரைவில் குணமடைந்து விடுவீர்கள் என்றார். ஆமாம் சுவாமிஜி, நீங்கள் நிறைய இன்னும் தொண்டாற்றுவீர்கள், ஆனால் கொஞ்சம் சரீர சிரமங்களுடன் என்று டாக்டர் பதில் சொன்னதும் டாக்டரை குருதேவர் கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்தார். அதன் பின் டாக்டருக்கு உப்புமா, காஃபி மற்றும் புத்தகங்களை கொடுக்கச் செய்து ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லி அவருக்கு விடை கொடுத்தார். மாலை 3 மணி இருக்கும். தண்ணீர் தண்ணீர் என்றார். உடனே பக்தர்கள் பார்லி மற்றும் ஜீரக தண்ணீரை கொண்டு வந்தனர். ஆனால் குருதேவர் கங்காஜலம்தான் வேண்டுமென்று கேட்டார். தூய கங்கை நீர் கொண்டு வரப்பட்டது. 1 ஸ்பூன் திரவத்தை கூட அதுவரை மிகுந்த சிரமத்துடன் விழுங்கிய குருதேவர் அரை டம்ளர் கங்காஜலத்தை எவ்வித சிரமமும் இன்றி மடமடவென்று அருந்தினார். அன்றே இறையுடன் ஒன்றானார். அப்பொழுது இரவு 11 மணி 15 மணித்துளிகள். எனது சரீரம் எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அது போன பிறகு நான் எங்கும் வியாபித்து நிற்பேன். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்றுவேன் என்று கூறிய குருதேவரின் அருள்வாக்கு உண்மையானது. இப்பொழுது அவர் எங்கும் அனைவருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டு அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்கி வருகிறார். அவருடைய போதனைகளை கடைபிடித்து அனைவரும் தெய்வீக உருவங்களாக திகழ்வோமாக. குரு மகாராஜ் கி ஜெய். நாளைய நிகழ்வில் நம்முடன் என்றும் இருக்கும் குருதேவர் என்பது குறித்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.